உள்ளம் உள்கி உகந்து சிவம் என்று மெல்ல உள்க வினை கெடும் மெய்மையே புள்ளினார் பணி புள்ளிருக்கு வேளூர் வள்ளல் பாதம் வணங்கி தொழுமினே புள்ளினார் பணி புள்ளிருக்கு வேளூர் வள்ளல் பாதம் வணங்கி தொழுமினே. இந்த நூலின் முகப்பில் முதல் பக்கத்தில் மனிதமும் புனிதமும் இணைந்த ஆத்மா மருத்துவரின் டைரி என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. இந்த வாக்கியத்தை அட்டையிலேயே போட்டிருக்கலாம், அவ்வளவு அழகான ஒரு வாக்கியம். ஆனால் அட்டையினுடைய அந்த பக்க வடிவமைப்பு லேஅவுட் சரிவராது என்று உள்ளே போட்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. மனிதம் புனிதம் இணைந்த ஆஸ்மா மருத்துவர். மனிதம் என்பதை சொல்வது அவருடைய கற்பக சுவாசாலயா, புனிதம் என்பது பக்தி சார்ந்தது. கற்பகதாசன் எழுதுகிற அத்தனை கவிதைகளும் பக்தி கவிதைகள் என்ற வகையில் மனிதத்திற்கு மருத்துவமனையும் புனிதத்திற்கு கவிதைத்துறையுமாக அவர் இயங்குகிறார். இந்த காற்றுக்கென்ன வேலி என்கிற புத்தகம் படிப்பவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய உயர்த்தக்கூடிய சிந்தனைகளை தாங்கிய ஒரு மிகச்சிறந்த நூல். அண்மை காலத்தில் வெளிவந்துள்ள நூல்களில் இது முதன்மை இடம் பிடிக்கிறது என்று சொல்லி இந்த சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். There is only one aspect of Dr. Sridharan, but today only I knew that he has written more than 50 devotional songs which has been sung by many famous artists. And then he was telling also the songs which was in that movie which I saw also written by him. It's an amazing talent. I don't think many doctors have that talent in writing poems, and most of us are engaged in the medical profession, meetings and all those things. So he is one of a kind, and I am extremely happy. So overall, I think he is one of a unique person, and I am very proud that I could know him and I could take part in this book release function, and wish you all the best, good health in the future. Thank you, Dr. Sridharan. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நினைக்கிறேன் டாக்டருக்கு. ரொம்ப கவலையோடு நம்ம போவோம், ஆனால் சின்ன வெளியில் வருவோம், மருந்து போடாமலேயே. ஸோ அந்த அளவில் வந்து அவர் ரொம்ப எனக்கு பிடித்தமான மனிதர். ஓவரால் கேர் அபவுட் தி பீப்புள் வித் ஹூம் ஹி டீல்ஸ் வித். ஸோ அது ரொம்ப எனக்கு பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து டாக்டர் ஸ்ரீதர் தெரியுங்கிறது நம்முடைய அறிவில், நம்முடைய திறமையில், நம்முடைய உழைப்பில் ஒரு பங்கு அந்த நாட்டுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு பெயர் தான் லட்சியம். அத்தகைய லட்சியவாதி தான் நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் ஸ்ரீதரன் அவர். அந்த லட்சியத்தோடு அவர் இங்கே திரும்ப வந்தார். தான் செய்வது சரி என்பதில் யாருக்கு திட சிந்தனையும் தீர்க்கமான எண்ணமும் இருக்கிறதோ தொட்ட துறையில் அந்த மனிதர் வெற்றி பெற்றே தீருவார் என்பதை இந்த 75வது வயதில் அவர் இந்த உலகுக்கு ஒரு செய்தியாக உணர்த்தியிருக்கிறார். அதனால்தான் இந்த காற்றுக்கென்ன வேலி புத்தகம் அவ்வளவு முக்கியமானது. தாங்கள் பாடுபட்ட வரலாற்றை, ஈடுபட்ட துறையில் எப்படி கொடிநாட்டினார்கள் என்ற வரலாற்றை ஒவ்வொருவரும் எழுத வேண்டும். அதான் டாக்டர் பாஷி கூட சொன்னார், எவ்வளோ டாக்டருக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு தெரியல, பாட்டெலாம் எழுதுறாரு என்ன. பல டாக்டர்கள் பிரிஸ்கிரிப்ஷனாலே புரிய மாட்டேங்குது. ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக எல்லாவற்றையும் விட அவரை இயக்கக்கூடியது அவருடைய 2 விஷயம் அவருடைய ரொம்ப இயக்கி கொண்டு போகிறது. ஒன்று அவருடைய தொழில் பக்தி, இன்னொன்று அவருடைய ஆன்மீக சக்தி. இது 2மே ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீக சக்தி என்ன செய்யும்? நான் எல்லாம் செய்து விட்டேன் என்று தானாய் தருக்கி தனியனாய் நிற்கிற போது, இல்லை இது என்னுடைய அருள் என்று இறைவன் மூலம் தனக்கு உணர்த்தப்படும். ஒரு மனிதனுக்கு என்ன தெரியுமா பெரிய பலம்? நான் செய்தேன் என்று நினைக்கிற போது ஒரு குறுகிய எல்லைக்குள் இருக்கிறான். நான் இறையருளால் செலுத்தப்படுகிறேன் என்று நினைக்கிற போது அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய நீட்சியாக தன்னை அவன் உணர்கிறான். அவன் ஆற்றல் இன்னும் பெருகுகிறது. காற்றுக்கு என்ன வேலி என்பது போல எல்லையில்லாத ஒரு ஆற்றலின் வடிவமாக ஒரு மனிதன் திகழ்வது எப்போதென்றால் மிகப்பெரிய ஆன்மீக ஆற்றலினுடைய கருவியாக அவன் மாறுகிற போது. எனவே தொழிலை தொழிலாக செய்யாமல் அதை தொண்டாக செய்கிறவர்கள், தொழிலை இலக்குக்காக செய்யாமல் அதை லட்சியமாக கொள்கிறவர்கள் வாழ்வில் மகத்தான வெற்றி பெறுகிறார்கள் என்பதற்கு நம் மதிப்பிற்குரிய மருத்துவமனை டாக்டர் ஸ்ரீதரன் போன்றவர்கள் வாழ்கிற உதாரணங்களாக நம் கண்முன் விளங்குகிறார்கள்.
மனம் குளிரும் தாயை. நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகும்போது நம்ம மனசு கம்ப்ளீட் கடவுள் மேலே இருக்கு. நோ அதர் தாட்ஸ் எக்ஸப்ட் டிவைன். நம்ம அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடவுள் நினைக்கிறோம். அதே மாதிரி when you come to a clinic or a hospital, டாக்டரை கடவுளாக நினைக்கிறோம். இட்ஸ் a fact. எதுக்குன்னா you can see the temple in the clinic. There is one and only clinic in Chennai which is Dr. Jesus. கற்பகதாசன் போற்றும் பேரழகே, கற்பகமே கனியமுதே, இவ்வளோ தடைகளை மீறி நீங்கள்லாம் இங்கே வந்து இத்தனை நேரம் இருக்கிறது எனக்கு வந்து உங்களுக்கு என் மேலே இருக்கிற ஒரு பாசம், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், இது எல்லாத்தையும் காமிக்கிறது. இதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை, அதை நான் என்னால் வர்ணிக்க முடியாது. இங்கே வந்து சிறப்புரையாற்றிய என் நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன், மரபின் மைந்தன் முத்தையா, டாக்டர் பாஷி, இப்போ எல்லாருக்கும் தனித்தனியாக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி.